வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் குருமணிகன். இந்த வீடியோவில் வந்து 3 விஷயத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். என்னென்னா, ஒன்று டெஸ்டினி, ஓகே, ஃபேட்னு சொல்லிக்கலாம், விதின்னு சொல்லிக்கலாம், ஓகே. செகண்ட் ஒன் ஃப்ரீவில்னால் நம்மளுக்குன்னு இருக்கிற சுதந்திரம், ஓகே. நம்ம வாழ்க்கையில் சூஸ் பண்ணலாம், இது வேணால் எப்படி வேணாலும் சூஸ் பண்ணலாம், என்ன வேணாலும் முடிவெடுக்கலான்னு ஒரு இது இருக்குல்லையா, அது வந்து ஃப்ரீவில். தேர்ட் ஒன் வந்து கர்மாவில் காஸ் அண்ட் எஃபெக்ட் ரெண்டுமே கர்மா தான். நம்ம எஃபெக்ட் மட்டும்தான் இதில் பார்க்க போகிறோம், ஓகே. அதான் இந்த ஃப்ரீவில் நம்ம ஒன்று பண்ணுறோம்ல, அதுதான் நம்ம பண்ணுற கர்மாவே, அதுக்கு எஃபெக்ட் வரும், ஓகே. அது வந்து என்னென்னு பார்க்கலாம், ஓகே. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு டெஸ்டினி, இந்த விதின்றது யார் வந்து நிர்ணயிக்கிறாங்க நம்மளுக்கு அப்படின்னு பார்த்தா, இது வந்து அந்த டிவைன் பவர், ஐ மீன் காட் தான் வந்து நம்மளுக்கு ஒருத்தருக்கும் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் வரணும் அப்படின்றத சூஸ் பண்ணி கொடுக்குறது அவர் தான், ஓகே. ஸோ இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் திங்க் பண்ணும்போது. சில இந்த ஏத்திஸ்ட் மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ரொம்ப அதுக்குள்ளேயே நிறைய கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. நான் அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ காட் வேறு வேலை இல்லை, இத்தனை பேருக்கு ஒருத்தருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஊற்றுனுருப்பார் அப்படின்னு கேட்கலாம், ஓகே. ஸோ காட் இஸ் இன்சைட் யூ, ஓகே. ஒருத்தருக்கும் உள்ளேயா காட் இருக்குது, அது வந்து நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கன்றதுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் டெய்லியுமே. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா என்ன ஃபஸ்ட்டு பார்க்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ்னால் உடனே எல்லாருமே வந்து ஒரு நல்ல சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ்னே மைண்ட் எடுத்துப்பாங்க. அதாவது ஒரு ட்ராவல் பண்ணும்போது வர எக்ஸ்பீரியன்ஸோ, இல்லை ஏதாவது ஒரு புதுசாக கற்றுக்கும் போதோ, ஒரு பர்ஃபார்ம் பண்ணும்போதோ வர எக்ஸ்பீரியன்ஸோ, ஸோ இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ்னு நினச்சிப்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம வீடியோ போட்டுட்ருக்கேன்னா இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஓகே. அதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னா வீட்டிலேருந்து வேலைக்கு போகிற வரைக்கும் நடக்கிற எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போகுதுன்னா வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் திரும்பி வர வரைக்கும் அது கிடைக்கிறது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ். இதெல்லாம் டெய்லியுமே நடக்கிறது தானே. இது எப்படி எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவீங்க அப்படின்னா, டெய்லியுமே ஒரே மாதிரியாக நடக்குது. இப்போது நான் ஒருத்தவங்க வந்து வேலைக்கு போகிறாங்க, இன்றைக்கி வீட்டிலேருந்து வேலைக்கு போகிறாங்கன்னா, ஆஃபீஸ் போகிறாங்கன்னா, டெய்லியுமே வந்து வேறு மாதிரி இருக்கும். அதாவது இன்றைக்கி போகிற மாதிரி அவங்களோட தாட்டே நாளைக்கு வேறு மாதிரி இருக்கும். ப்ளஸ் அவங்க வண்டி எடுத்துகிட்டு ஆஃபீஸ் போகிற வரைக்கும் he or she will see all the different experiences, okay. That is experience, okay. எக்ஸ்பீரியன்ஸ்னால் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ அது வந்து இட்ஸ் ஃபிக்ஸ்ட். எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க நம்மளுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? ஏன் எல்லாருக்குமே ஒரே மாதிரியா இல்லை எக்ஸ்பீரியன்ஸ்? ஏன் ஒருத்தருக்கும் வேறு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா, இட் இஸ் த எஃபெக்ட் ஃபார் த காஸ் யூ டிட், ஓகே. அதாவது என்னென்னா, எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்குமே முதல்ல அதாவது இப்போ நம்ம பாஸ்ட், இப்போ எனக்கு முன்னாடி எங்கள் அப்பா இருந்தார், எங்கள் அப்பா முன்னாடி தாத்தா இருந்தார், அப்படி ஆன்சஸ்டர்ஸ்லாம் இருந்தாங்க. முதல்ல யார் இருந்தாங்க, தோற்றுவிக்கும் போது, உலகத்தை தோற்றுவிக்கும் போது அப்படிலாம் இருந்துச்சு இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது ஹியூமனுக்கு. அப்போ அவனோட வில் பவர் அவன் யூஸ் பண்ணி என்ன பண்ணான் அப்படின்றது தான் மேட்டர். அங்கே தான் ஆரம்பிச்சது இந்த கேம், லைஃப்ன்ற கேம், ஓகே. ஸோ அந்த வில் பவரில் அவன் ஏதோ பண்ணக்கூடாத சில காரியங்கள் பண்ணிட்டாங்க. அதாவது அந்த ஈகோவை க்ரியேட் பண்ணிட்டாங்க, ஓகே. நான் அப்படின்றது, நான் என்னோடது, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் க்ரியேட் பண்ணிட்டாங்க அந்த வில் பவர் யூஸ் பண்ணி. ஸோ அதுக்கான எஃபெக்டை தான் வந்து இன்னும் வரைக்கும் அனுபவிச்சுட்ருக்கோம், இதை அனுபவிச்சுட்டே இருக்க போகிறோம் ஃப்யூச்சரில் கூட எல்லாருமே, ஓகே. ஸோ அதை கர்மாவை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னா, ஓகே, எனக்கு எதுவும் கெட்டதாக நடக்காமல் இருக்கணும்னா என்ன பண்ணும்? என்ன பண்ணணும்னா கர்மாவை அவாய்ட் பண்ணணும்னா என்ன பண்ணும்? எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு ஒன்று கிடைக்க போகுது. அது பேடான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம், ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு வச்சுக்கலாம், சின்ன ஒரு ஆக்சிடென்ட் தான், ஓகே. பைக்கில் போகிறீங்க, ஒரு இடத்துல இடிச்சிட்டிங்க, கீழே வந்துட்டீங்க, ஓகே. அது உனக்கு கிடைக்க வேண்டிய எக்ஸ்பீரியன்ஸ். சும்மாவே வேலை நீ போயிட்டு, ஓகே. எதிர்க்க வந்தான், அவன் ஒழுங்காக வராமல் இடிச்சிட்டான், அதனால் விழுந்தேன், இது எப்படி எனக்கு என்னோடய கர்மாவில் வரும்? உனக்கு வரணும். அதனால தான் ஒரு ஆள் வந்து உன்னை இடித்தான், இல்லைனா நீயே போய் ஸ்கிடாகி விழுந்த, ஓகே. அது உனக்கு கொடுக்கப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ், தட் இஸ் யுவர் ஃபேட், ஓகே. ஸோ இதுக்கு நான் உடனே எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி என்ன பண்ணுறேன்னா, எப்படி நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன் அந்த பெயின், ஓகே. கீழே வந்தோன்னா ஒரு பெயின் வரும், கோவம் வரும், ஓகே. யாராவது அடிச்சிட்டாங்கன்னா உடனே அவங்க மேலே நம்ம சண்டைக்கு போவோம்ல, அது நான் பண்ணுற தப்பான ஒரு கர்மா, ஓகே. அதுக்கான நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சிருக்கணும், இது நடக்கணும்னு தான் இருக்குது, அதனால் நடந்துச்சு. அவர் மூலிமா தான் இது நடக்கணும்னு இருக்குது, அதனால தான் அவர் மூலிமா என்னை இடித்தாங்க, நான் கீழே வந்தேன். அதை நம்ம முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அக்ரி பண்ணிக்கணும். இன்னொன்று, நீ எங்களா வேண்டிங்கனாலும் இது நானாக வேணும்னு இருக்குது, ஓகே. எனக்கு கிடைக்க வேண்டிய இது எக்ஸ்பீரியன்ஸ், இது கிடச்சிடுச்சு. ஸோ ஒரு
நெகட்டிவ் கர்மா மைனஸ் ஆகிடுச்சுன்னு நினச்சி சந்தோஷப்படணுமே தவிர நம்ம என்ன பண்ணுவோம்னா அது உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி புதுசாக நம்ம ஒரு கர்மாவாக க்ரியேட் பண்ணிடுவோம் அந்த இடத்துல. ஓகே, திருப்பி அதுக்கான விளைவு வந்துகிட்டே இருக்கும், எஃபெக்ட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து யாரோட பிரச்சனை? நம்மளோட பிரச்சனை. நம்மளோட ஃப்ரீ வில்லை யூஸ் பண்ணி நம்ம சூஸ் பண்ணுற விஷயங்கள். ஓகே, எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு நம்ம சூஸ் பண்ணுறது. ஓகே, இதனால் விளையிறது தான் எல்லாமே. ஓகே, ஸோ காட் இஸ் கிவிங் த எக்ஸ்பீரியன்ஸ் டு எவ்ரிபடி. எல்லாருக்குமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஃபஸ்ட்டு கொடுத்தாரு. ஓகே, அதை கெட்ட எக்ஸ்பீரியன்ஸாக மாற்றுறது கர்மா மூலிமா கெட்ட எக்ஸ்பீரியன்ஸாக மாற்றிக்கிட்டே வந்தது யாருன்னா நம்ம. ஓகே, ஏன்னா ஒரு தடவையும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்லேயே நம்ம ஓவராக ரியாக்ட் பண்ணுறது. ஓகே, இதனால் எனக்கு என்ன கிடைக்கும்? ஓகே, செல்ஃபிஷாக பிஹேவ் பண்ணுறது. ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம பண்ண தப்பு. ஓகே, ஃபஸ்ட்டில் இந்த ஆதி காலத்தில். ஸோ அதுக்கான இதை தான் திரும்பி பொருந்து அதை அனுபவிச்சுட்டே இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் விதி, அதாவது டெஸ்டினி. ஓகே, அப்புறம் ஃப்ரீ வில், நம்ம என்ன பண்ணுறோன்றது, அதுக்கான கர்மா நம்ம அனுபவிக்கிறது. ஓகே, நம்ம அனுபவிக்கிற எல்லா கெட்ட விஷயங்களும் யாரால் வருதுன்னா அது நம்மளால தான் வருது. ஸோ காட் அப்படின்றது என்னென்னா, ஒரு அப்பா அம்மா வந்து ஒரு குழந்தைய எப்படி வளர்க்குறாங்களோ அந்த மாதிரி காட் வந்து நம்மளை வளர்க்குறாரு. ஓகே, நம்மளை பார்த்துக்கிறாரு, அவ்வளோதான். ஸோ முதல்ல சொல்கிறேன்ல, நான் முதல்ல ஒருத்தர் தப்பு பண்ணியிருப்பார். அந்த ஆத்மா வந்து அந்த சோல் வந்து ஏதாவது ஒரு ஃப்ரீ வில்லை யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு ராங்கான டிசிஷன் எடுத்திருக்கும். அதனால் அதோட எஃபெக்டாக ஒரு கர்மா வந்திருக்கும். அதுக்கு திருப்பி அதை ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கோம். அதோட கர்மா அப்படியே வந்து இது வரைக்கும் எல்லா சோலும் ஒரு பாடியிலையும் மைண்ட்லேயும் ஆடிட்டு முயற்சிட்ருக்கு. ஓகே, இதுதான் இந்த நடக்கிற விஷயங்கள் லைஃப்ன்ற பேரில். ஓகே, ஸோ இது கடவுள் ஏன் இப்படி பண்ணார் அப்படின்னு கேட்கக்கூடாது. கடவுள் ஏன் இந்த மாதிரி எல்லோரையும் கஷ்டப்பட வைக்கிறார் அப்படின்னு கேட்கக்கூடாது. ஸோ பேரண்ட்ஸ் வந்து இப்போ ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க. ஓகே, பேரண்ட்ஸ்னோடனே நீங்கள் அதை கடவுளோட இது பண்ணிக்கோங்க. குழந்தைய வந்து நம்மளோட மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ குழந்தை பிறந்த உடனே பேரண்ட்ஸ் வந்து என்ன மாதிரி அதை வந்து கொஞ்சுறாங்க. ஓகே, என்ன மாதிரி கேர் பண்ணுறாங்க. ஈவன் குழந்தைக்கு வந்து ஒரு ஹேண்டிகேப்பாக பிறக்குது, கை கால் இல்லை, கண் இல்லை. ஓகே, ஏதாவது ஒரு டிஃபெக்டோடு பிறந்தாலும் அவங்க அம்மா அப்பா கொடுக்குற லவ் எல்லா பேரண்ட்டும் கொடுக்குற அம்மா அப்பா லவ்வும் வந்து சேமாக தான் இருக்கும். ஓகே, மேபி சில மைண்டு சரியில்லாத கேஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் டிஃப்ரெண்ட் விட்டுடலாம். ஸோ நார்மலாக ஒரு அம்மா அப்பானா இப்படி தான் இருப்பாங்க, கரெக்டாக. ஸோ அதே மாதிரி காடும் வந்து எல்லா குழந்தை அவரோட சோல் எல்லாரோட சொல்லுக்கும் ஒரே மாதிரி லவ் தான் கொடுக்குறாரு, ஒரே மாதிரி கம்பேஷனை தான் கொடுப்பாரு. இதில் என்ன ப்ராப்ளம் ஆகுது? இப்போது குழந்தை முதல்ல திட்டு வாங்குற சுச்சுவேஷன் வரும்ல. முதல்ல திட்டுவாங்க. ஃபஸ்ட் ஸ்கோல்டிங், ஃபஸ்ட் ஸ்லாப்னு இருக்கும். ஓகே, எல்லா குழந்தைக்கும். ஓகே, ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஸ்கோல்டிங் அண்ட் ஃபஸ்ட் ஸ்லாப் மாதிரி நம்ம பண்ண ஃபஸ்ட்டு மிஸ்டேக் ஆதி காலத்தில். ஓகே, அதுக்கான ஸ்லாப்போ ஸ்கோல்டிங்கோ காட் கொடுத்துட்டாரு. அதுதான் வந்து நம்மளுக்கு கிடைச்ச எஃபெக்ட். அதை திருப்பி ஆட் பண்ணி இப்போ அப்படியே லைஃப்பில் இது வரைக்கும் வந்திருக்கும். ஓகே, இன்னமும் வி ஆர் டூயிங் இட். நம்மளோட எப்படி நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுறோம் ஒரு விஷயத்துக்குன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, நான் இவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பேசினாலும் என்னால் ஃபுல்லாலாம் கண்ட்ரோல் பண்ண முடியல இன்னமும் கூட. ஏன்னா நம்ம சின்ன வயசில் இதை சொல்லிக் கொடுக்க வேண்டியது, குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்க புரிஞ்சு. ஆனால் சொல்லிக் கொடுத்தாலும் குழந்தைங்களுக்கு புரிஞ்சிடாது. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு கர்மா இருக்கும். அவங்க இப்படிலாம் வாழ்க்கையில் கஷ்டப்படணும், இப்படிலாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குதுன்னு அவங்களுக்குன்னு இருக்கும் இல்லையா. கடவுள் ஆல்ரெடி அவங்க போன ஜென்மத்தில் பண்ண சில்மிஷத்துக்கெலாம் சேர்த்து வச்சுருக்காருல, அதெல்லாம் அவங்க கழிக்கிற வரைக்கும் நம்ம பேரண்ட்டே எவ்வளோ சொல்லிக் கொடுத்தாலும் அவங்களுக்கு ஏறாது. சில குழந்தைங்களை வந்து சொல்லிக் கொடுக்காமலே வந்துடும். சில குழந்தைங்க சொல்லோன்னே டக்குன்னு புரிஞ்சுப்பாங்க. ஓகே, சிலவங்க புரிஞ்சுக்கிட்டாலும் வேஸ்ட்டு, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் அவங்களோட பாஸ்ட் கர்மாவில் இருந்த கர்மாவோட எஃபெக்ட் தான் அது. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான். ஸோ இதுதான் இந்த 3 விஷயங்கள் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கவனித்து பண்ண வேண்டியது. ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் நாட் இன் அவர் ஹேண்ட். ஓகே, நம்மளுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க போகுது அப்படின்றது நம்மக்கிட்ட இல்லை. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஃபாரின் ட்ரிப் பிளான் பண்ணணும்னு வச்சுக்கலாமா. இது நான் பிளான் தான் பண்ணுறேன். இது என்னோடய ஃப்ரீ வில் வச்சு நானாக டிசைட் பண்ணது. ஓகே, ஐ வாண்ட் டு ட்ராவல் டு சம் கண்ட்ரி. ஓகே, ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்றது என் கையில் இல்லை. கடவுள் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பார். இவன் வாழ்ந்த வாழ்க்கைக்கு இவன்லாம் அங்கெல்லாம் போய் என்ஜாய் பண்ணணுமா, இவன்லாம் போய் அந்த அந்த அழகாக பியூட்டிஃபுல்லான ஒரு நேச்சரெல்லாம் ரசிக்கணுமா, இவனுக்கு அவ்வளோ காசு கொடுக்கணுமா இவன் ட்ராவல் பண்ணுறதுக்கு.
அந்த மாதிரிலாம் அவர் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பார். ஓகே, அதுக்கேற்ற மாதிரி தான் நான் ட்ராவல் பண்ணுவேன், நான் பண்ண மாட்டேன்றதெல்லாம் இருக்குது. நான் இப்போ ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறமா ஒரு ட்ராவல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் நான். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க போகிறது காட் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த மாதிரி எல்லா எக்ஸ்பீரியன்ஸுமே இப்போ நான் போடுற வீடியோவிலேருந்து எல்லாமே வந்து இட்ஸ் ஃபிக்ஸ்ட் பிஃபோர். இன்றைக்கி நான் இந்த வீடியோ போடணும் இந்த டைம்லன்றது ஆல்ரெடி ஃபிக்ஸ்ட். ஓகே, த்ரூ த காட். ஓகே, காட்னா அவுட் சைடில் இட்ஸ் இன்சைட் த இன்சைட். ஓகே, ஸோ இதை இன்றைக்கி போடணுமா நாளைக்கு போடணுமா, அது போஸ்ட்போன் பண்ணுறதெல்லாம் இருக்குல்ல. ஸோ ஒரு நல்ல விஷயத்தெல்லாம் போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருக்கோம்ல, அது யார் வேலை? நம்மளோட ஃப்ரீவில். ஓகே, நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணுமா இன்றைக்கி வேணால் நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு தள்ளி போகிறோம்ல, அது வந்து நம்ம ஃப்ரீவில்லால் நம்ம பண்ணுற தப்பு. ஓகே, காட் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாரு, நீ வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணி உன் பாடி நல்லா வச்சுக்கலாம் அப்படின்னு. ஆனால் அதை நம்ம ஃப்ரீவில்லை வச்சு கற்றுப்போம். ஓகே, சூஸ் பண்ணுறது இருக்குல்ல, நம்ம சாய்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு இன்றைக்கி வேணால் நாளைக்கு பண்ணலாம், நாளைக்கு வேணால் அடுத்த மாதம் பண்ணிக்கலாம். ஸோ அதில் யூ வில் க்ரியேட் அ கர்மா. அந்த கர்மாவோட எஃபெக்ட் என்ன? டிசீஸ், ஓகே, டிசபிலிட்டி, ஐ மீன் மூவ் பண்ண முடியாமல் மொபிலிட்டி கம்மியாகி. ஸோ அந்த மாதிரி இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் எக்ஸசைஸ்ன்றது. ஓகே, அது மாதிரி எல்லா விஷயத்துலையுமே, ஓகே, ஜாபாக இருக்கட்டும், ஓகே, ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நம்ம வந்து இப்படி தான் வந்து வாழ்க்கையை கெடுத்துக்கிறோம் எல்லா விஷயத்துலையும். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வில் ட்ரை டு பர்ஃபார்ம் பெட்டர். ஓகே, பர்ஃபார்ம் தான். ஓகே, இட்ஸ் ட்ராமா, வி ஹேவ் டு பர்ஃபார்ம் பெட்டர். ஏன்னா ட்ராமாவில் கூட அது ஒரு எல்லோரும் மற்றவங்க பார்க்க போகிறாங்க, இங்கே எதுவுமே சஃபர் ஆக போகுது, நடிச்சுட்டு போயிடுவோம். இது ஆக்சுவலாக இங்கே அதான் பண்ணுறோம். ஆனால் அதை நம்ம வந்து அவர் மென்டலி வி ஆர் டேக்கிங் இட் வெரி சீரியஸ்லி அண்ட் சஃபரிங். தட் இஸ் அவர் ப்ராப்ளம் ஆக்சுவலி. இதை ட்ராமா நினச்சிட்டு நம்ம வாழ்ந்துட்டோம், அந்தளவுக்கு நம்மளுக்கு மெச்சூரிட்டி இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை. ஓகே, நம்மளுக்கு என்ன நடந்தாலும் ப்ராப்ளம் இல்லை, எத்தனை பேரோ நம்மளை பார்த்துட்டு போட்டோம், நம்ம என்ன வேணாலும் நடக்கும் நம்ம வாழ்க்கையில். ஓகே, நம்ம நேக்கடாக ரோட்டில் நடந்து போகிற அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும், எல்லோரும் பார்த்து நம்மளை சிரித்தாலும், நம்ம அதுக்கு கேர் பண்ணாத அளவுக்கு வந்துட்டோன்னா நம்ம வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டோன்னு அர்த்தம். இது ட்ராமா, ஓகே, இதெல்லாம் ட்ராமா. ஓகே, இட்ஸ் ஆல் ஹேப்பனிங் பிகாஸ் ஆஃப் த காட். அவுட் சைட் காடாக இருக்கட்டும், இன்சைட் காடாக இருக்கட்டும், பட் இட்ஸ் ஹேப்பனிங் பிகாஸ் ஆஃப் த காட் அண்ட் யூ டிசர்வ் இட். தட்ஸ் வை இட்ஸ் ஹேப்பனிங். ஓகே, எதுவுமே நீ டிசர்வ் பண்ணாமல் கிடைக்காது. அது கிஃப்டாக இருக்கட்டும் இல்லை பெயினாக இருக்கட்டும். ஓகே, ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோன்னா லைஃப் வில் பி பெட்டர். ஓகே, மைண்ட் ஏதாவது பண்ணிட்டு தான் இருக்கும். ஓகே, ஸோ முதல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னா இட் வில் டேக் அட்லீஸ்ட் ஃபியூ இயர்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி இது பண்ணதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் வில் டேக் அட்லீஸ்ட் ஃபியூ இயர்ஸ் டு அப்ளை. ஓகே, சும்மா இல்லை, இயர்ஸாக இருக்கலாம், மந்த்ஸாக இருக்கலாம், அது அவங்க வில் பவர் பொறுத்து. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குமா நான் கேட்க மாட்டேன், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வேறு ஏதாவது ஒரு சப்ஜெக்டோட. நன்றி, வணக்கம், மணிகண்டன்.